அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல என்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமம் தான் இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லுவாப்புல. அதே மாதிரி பண்பாட்டு கழகத்தோட முதுகெலும்பு வந்து கிராமங்கள் தான். அந்தந்த கிராமங்களுக்குரிய மரியாதை கண்டிப்பாக கொடுக்கப்படும். பண்பாட்டு கழகத்தோட முதல் எய்ம் வந்து பட்டியல் வெளியேற்றம். பட்டியல் வெளியேற்றம் கிடைக்கணும்னா அதுக்கு முதல் கிராமங்கள் எல்லாம் ஒன்றிணையும். அந்த ஒன்றிணைப்பு வேலையை பண்பாட்டு கழகம் கண்டிப்பாக செய்யும். பட்டியல் வெளியேற்றத்தை நோக்கி நம்ம நடைபயணம் எடுப்போம். நன்றி. வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பொன்னான நாள். காரணம் என்னவென்றால், போராளி நம்ம தியாகி அவர்கள் இந்த மண்ணிலே புதைக்கப்படவில்லை, மாறாக அவர் விதைக்கப்பட்டிருக்கின்றார். என்னை பொறுத்தவரையிலே இது ஆரம்ப காலத்திலிருந்து அவர்களுடைய அந்த நினைவு நாளையும் அந்த பேரணியும் நாங்களால் முன்னெடுத்து சென்றிருக்கின்றோம். அது வரலாறு. இந்த மக்களை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு இடம் என்றால் அது தியாகியனுடைய நினைவு இடம்தான். இந்த நாளிலே தான் நம் மக்கள் ஒரு உணர்வுபூர்வமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய பகைமையை மறந்து இந்த சமூகத்தின் மீது ஒரு ஒருமையான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்பது அவருடைய நினைவு நாள் பேரணி ஒருங்கிணைக்கக்கூடிய இடம். அது மட்டுமல்ல, இந்த பரமக்குடியை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த தேவேந்திர குல மக்கள் ஒட்டுமொத்தமை இந்தியா தமிழ்நாடு அனைத்துக்கும் ஒரு அடையாளமான இடம் என்பது இந்த தியாகிகளுடைய நினைவிடமும் அந்த பண்பாட்டு களமும் தான். அதை நாம் மென்மேலும் நாம் வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. எதற்காக? நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இந்த மக்களிடையே நமக்கு மட்டுமல்ல, சமூக நீதி பல்வேறு அந்த தியாகியார் கண்ட கனவுகளை நாம் நினைவாக்க வேண்டும். அந்த இடத்திலே இந்த பண்பாட்டு கழகம் அதை அடையாளப்படுத்தி அவருடைய கொள்கைகளை, இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த பண்பாட்டு கழகம் தேர்ந்தெடுக்கிறது. ஏன் வரலாற்றிலே இன்று முக்கியமான நாள் என்று சொல்கிறேன் என்றால், தயவு கூர்ந்து தியாகியினுடைய இந்த நூற்றாண்டு நாட்களிலே அவர் அரசு விழா அறிவிக்கப்பட்டக்கூடிய இந்த நேரத்திலே அவருடைய இரத்த உறவு அந்த தலைமையை இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதிலே நமக்கெல்லாம் உண்மையிலே பெருமை. இளம் வயது, திருமணம் ஆகாதவர், கல்வியாளர், இந்த சமூகத்தை பற்றி தன் தாத்தாவை போல சிந்திக்கக்கூடியவர். என்ன போராட்டத்துக்களே நின்றார் என்று விமர்சனங்கள் இருக்கலாம். இளமையிலே கல்வி கற்கக்கூடிய நேரத்திலே கல்வியை கற்றார். இன்றைக்கு ஒரு பொறியாளராக இருக்கின்றார். அவர் இந்த 35 வயசிலே தான் இன்று இந்த போராட்ட களத்தில் இந்த மக்களுக்கான அந்த சுயமான சிந்தனையிலே நிற்க முடியும். அவர் நமக்கெல்லாம் நிச்சயமாக அவங்க தாத்தாவின் உருவத்திலே நமக்கு வழி நடத்துவார். நமக்குள்ளே 1000 பிளவுகள் இருக்கலாம், 1000 நினைவுகள் இருக்கலாம். இந்த நூற்றாண்டு நேரத்திலே அவருடைய வாரிசாக, அவருடைய மகள் வழி உறவாக இந்த நேரத்திலே அந்த தகுதியான நேரத்திலே தலைமை ஏற்றுக்கொண்டிருப்பது என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. அதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை. அவர் தனித்து இயங்கக்கூடிய மனிதர் அல்ல. எல்லாருடைய உணர்வுகளையும் எல்லாருடைய நோக்கங்களையும் இந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளையும் எல்லாத்தையுமே சீர்தூக்கக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு நபர். அவர் இந்த நேரத்திலே தலைமையாகி கொண்டிருக்கிறார். இன்று நாம் யாரையும் எந்த காரணத்திற்காகவும் நம் மக்களிடையே நாம் வெறுப்புணர்வோ பகைமையோ இல்லை அவங்களை பற்றி கார்புல வச்சு இல்லாத பொல்லாது வெறுப்பை சொல்வது நம்ம நோக்கம் அல்ல. இன்று நமக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த பண்பாட்டு கழகம் இன்று அது அந்த பண்பாட்டு கழகம் என்பது இந்த இளைஞர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும், அதை நாகரிகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிறர் போல் இல்லாட்டாலும் அந்த மகளை ஒரு பிரமாண்டமாக ஒரு நிகழ்ச்சிக்கு நடத்தக்கூடிய ஒரு உகந்த இடமாக நாம் வளர்த்தெடுக்கணும். அப்படி நடத்தவில்லை என்றால் தனி நபருக்கு அது அசிங்கம் அல்ல, இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அது ஒரு இழப்பு, அசிங்கம். அதனால கல்வி, வேலை வாய்ப்பு, சமூக இன பட்டியல் இன வெளியீடு, இந்த மக்களுக்காக எந்த அரசு சார்பினாலும் சரி காவல்துறையினாலும் சரி அநீதி இழைக்கப்பட்டால் ஜனநிதி ரீதியாக மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நம்மளால் வெல்ல முடியும், நிச்சயமாக வெல்ல முடியும். நாம்
ஆண்ட பரம்பரை அல்ல. ஆனால் போராட்டம் வழியிலே தன்னுடைய மரியாதையையும் சுயமரியாதையையும் நம்ம வாழ்வாதாரத்தையும் நிலைநாட்டிய மக்கள். நாம் யாருக்கும் அடுத்தவர்கள் போல ஒருத்தரை சார்ந்து ஒருத்தரை சுரண்டி வாழக்கூடிய மக்கள் நம்ம அல்ல. நாம் சொந்தமாக உழைத்து சுயமாக நின்று தன் சுயமரியாதைக்கும் மற்ற விஷயத்துக்கும் பங்கம் வந்தால் அதற்காக தன்னை உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு வீரமிக்க இனம் இந்த இனம். அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஒரு அழகான ஜனநாயக ரீதியாக இந்த பண்பாட்டு கழகத்தில் முறையாக மக்களுடைய அணுகுமுறையோடு சேர்ந்து அந்த தேர்தல் பணிக்குழு மிகப்பெரிய ஒருங்கிணைச்சு பல்வேறு முரண்பாடுகளான சிக்கலுக்குள்ளே நின்று அழகாக இந்த தேர்தலை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஜனநாயக ரீதியாக நாம் தனிச்சாக வரவில்லை. மக்களுடைய உணர்வுகளால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதனாலே இந்த தேர்தல் பணிக்குழுவை அழகாக நடத்திய அந்த தேர்தல் பணிக்குழுக்கு நாம் சிறந்த அந்த வழக்கத்தை நாம் தெரிவித்துள்ளோம். விருப்பு வெறுப்புகளை மறந்து இந்த சமூக நலன், இந்த சமூகத்துக்கான பாதுகாப்பு, அதுக்குடைய ஒட்டுமொத்தமாக இந்த நிர்வாகிகள் நிற்க வேண்டும். நமக்கு தனிப்பட்ட நேரங்களிலே 1000 பிரச்சனைகள், 1000 முரண்பாடுகள். முரண்பாடு இல்லாத மனிதனும் கிடையாது, முரண்பாடு இல்லாத குடும்பமும் கிடையாது. முரண்பாடுகள் மனித வாழ்க்கையில் இயல்பான விஷயம். அதையெல்லாம் கடந்து நாம் நிச்சயமாக நம் மக்களுக்கு நாம் ஒன்றுபட்டு இந்த நிர்வாகத்தையும் இந்த நூற்றாண்டு விழாவையும் வருகின்ற இந்த சில திறப்பு நினைவு விழாவும் நாம் மதிப்புக்குரிய நமது சகோதரர் நம்ம சக்கரவர்த்தி தலைமையில் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்து இதற்கு பெருமை சேர்க்க வேண்டும். அதற்காக இந்த மக்களை, இந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த நம் உறவுகளுக்கு, தேவேந்திரகுல மக்களுக்கு எங்களை சிறந்தார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்குகிறோம். நன்றி, வணக்கம். நம் சொந்தக்கார நம்ம தேவேந்திர குலர் வேளாளர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஐயாவுடைய புகழ் ஓங்குவதற்காக நமது பண்பாட்டு தேவேந்திர கழக உறுப்பினர்கள் அனைவரும், மக்கள் அனைவரும், இளைஞர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நம்ம ஐயாவுடைய விழாவினை சிறப்பிக்கிற மாதிரி இப்போ எங்களை புதிய நிர்வாகிகள் நாங்கள் போட்டியிட்ட தம்பி சக்கரவர்த்தி தலைவராகவும், தம்பி ராமகிருஷ்ணன் அவர்கள் செயலராகவும், பொருளாளராக செல்வராணி என்பதாக என்னையும், இந்த தேவேந்திர உறுப்பினர்கள் அனைவரும் எங்களை தேர்ந்தெடுத்து இந்த மகாலுக்கு சரியான நிர்வாகிகளை புது நிர்வாகிகளாக தேர்ந்தெடுத்தீர்கள். நாங்கள் இந்த 3 பேரும் நம்மளுடைய தேவேந்திர மகாலை, பண்பாட்டு கழக தேவேந்திர மகாலை புதுமையாக புதுப்பித்து நம்மளுடைய தேவேந்திர மக்கள்கள் அந்த மகாலில் ஒரு விழாக்கள் நடத்துவதற்கு தேவையான வசதிகளையும், படிக்கும் மாணவர்களுக்கு தேவையான உதவிகளையும், மாணவிகளுக்கு தேவையான உதவிகளையும், பெண்கள் அனைவருக்கும் அவங்களுக்கு உதவக்கூடிய என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்கோ அனைத்தையும் எங்கள் 3 பேரும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து இந்த சமுதாயத்துக்கு பாடுபடுவோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களை தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உறவு அனைவருக்கும் வணக்கம். என்னை புதிதாக தேர்ந்தெடுத்த என் உறவுகள், என் சொந்தங்கள், என்னை ஈன்ற அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பொறுப்பில் உள்ள அனைத்துக்குமே எல்லா பொறுப்புகளையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் கடைபிடித்து உங்கள் உறவுகளுக்கு நல்லது செய்வதற்காக என்னை முன்மொழிந்த அனைவருக்கும் என் நன்றி. ஐயா சமூக நீதி போராளி ஐயா இமானுவேல் சேகரன் அவர்கள்
எல்லோரும் இறந்து விட்டோம் என்று அவர் நினைவிடத்தில் நிற்கிறோம். ஆனால் அவர் இறந்தது உண்மைதான். இறந்த பிறகு மறுபிறவியாக எடுத்து அவர் பேரன் உருவத்தில் அண்ணன் திரு சக்கரவர்த்தியாக இந்த சமூக பணியை, அவர் தாத்தா விட்டு சென்ற பணியை செய்து தொடர்ந்திட இன்று பண்பாட்டுக் கழக பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழக தலைவராக பதவியேற்கிறார். அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள், நான் இறந்தால் என் இரத்த துளியில் இருந்து ஒவ்வொரு இமானுவேல் சேகரன் பிறப்பார் என்று சொன்னார். ஆனால் இங்க லட்சக்கணக்கான இமானுவேல் சேகரன் அவர்களை விட்டு சென்று விட்டார். அவர் விட்டு சென்ற பணியைக்காக போராடுவதற்காக லட்சக்கணக்கான இமானுவேல் சேகரன் அவர்கள் இந்த நினைவிடத்தில் வந்து நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அதே போன்று அவர் சொன்ன கூற்று என்பது, என் சமூக முன்னேற்றம் என் உயிரை விட பெரிய மேலானது என்றார். ஐயா இமானுவேல் சேகரன் அவர்கள், என் சமூக முன்னேற்றம் என் உயிரை விட மேலானது. அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் இன்று போட்ட பதிவு மிகவும் ஆழமான பதிவு. அவர் தாத்தாவை போல வந்து அறிவுபூர்வமான பதிவு. அவர் தாத்தாவை போல ஒரு வீரமிக்கமான பதிவு. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கடந்து செல்லக்கூடிய பதிவு. என் சமூக ஒற்றுமை என்பது என் உயிரை விட பெரியது என்று இன்று உறுதிமொழி எடுத்து அவரது சன்னதியில் வந்தான்னா, ஐயா அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து வழிநடத்திட ஒரு இமானுவேல் சேகரின் மறு உருவமாக அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களையும், அண்ணன் சுந்தரலிங்க ஐயா சுந்தரலிங்கத்தின் மாவீரன் சுந்தரலிங்கத்தின் மறு உருவமாக அண்ணன் ராமகிருஷ்ணன் செயலாளர் அவர்களையும், நமது தேவேந்திர குலத்தின் இரும்பு மங்கையாக நமக்கெல்லாம் இன்று ஒரு பதவியாக, முதல் பொறுப்பாக, முதல் வீரமங்கையாக, என்னாலும் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையில் எல்லாம் சம உரிமை பற்றி புத்தகத்தில் எழுதுவார்கள். ஆனால் அந்த சம உரிமை என்பது பேச்சளவிலும் புத்தக அளவிலே சென்றுவிடும். ஆனால் இன்று சம உரிமை பெண்மையாக, பெண்ணின் மறு உருவமாக இரும்பு பெண்மணி அத்தை செல்வராணி அவர்களையும் பொறுப்பாளராக தேர்ந்தெடுத்து வருகிறார்கள். இவர்கள் செயல்கள் அனைத்தும் நம்ம ஒட்டுமொத்த தேவேந்திரர்கள் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கும், அரசு வேலை செலுத்துவதற்கும், அதிகார வர்க்கம் நம்மளை நோக்கி பாயும் போது அதை எதிர்த்து போராடுவதற்கும், அரசு நம்மளை அடக்க நினைக்கும் போது அதை எதிர்த்து சட்ட ரீதியாக போராடுவதற்கும் இந்த மூவர் அணியும் அதை சார்ந்த துணை அணியும் கண்டிப்பாக மக்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று தேவேந்திரர்கள், ஒட்டுமொத்த தேவேந்திர மக்களின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த செப்டம்பர் 11 தியாகி இமானுவேல் சேகரனார் ஐயா அவர்கள் என்று சொன்னாலே சிறு குழந்தை கூட, வயிற்றில் இருக்கக்கூடிய சிறு குழந்தை கூட துள்ளி குதிக்கும். அந்த அளவுக்கு ஒரு எழுச்சியை நம்மிடத்தில் ஏற்படுத்தி இன்னைக்கு நம்மளை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு எழுச்சி, ஒரு புரட்சியான சமூகம் என்று இன்றைக்குத்தான் நேற்று 20/7/2025 ஆண்டு ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிற சமூகம் என்று சொன்னால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் என்று நேற்று நிறுவப்பட்டது. அதில் இவர் இன்னைக்கு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் வெறும் தேர்தலை மட்டும் சந்திக்கல, சட்டத்திலேயே நின்று அதை வெற்றி பெற்றிருக்கிறார். என்ன என்று சொன்னால், அவர் இந்த இடத்திற்கு வருகிற போது தேர்தல் நடக்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். உடனே ஐயா அவர்கள் சொன்னாங்க, எது நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உடனே வழக்கை எதிர்கொள்ளுங்க, அதுக்கு என்ன நடந்தாலும் பார்த்துக்கிறோம் அப்படின்னாங்க. உடனே நாங்கள் போட்ட வழக்கில் அவங்க நீதிபதியிடம் 3 மணி நேரம் நமது சமூகத்தை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த 20 வழக்கறிஞர்கள் ஒன்று திரண்டு தேர்தல் கமிஷன் எங்களோட நின்றது. 3 மணி நேரம் நீதிபதியிடம் போராடி அந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அந்த நேரத்தில் அந்த நீதிபதிக்கு நம்ம தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட புரட்சியில் வந்திருக்கீங்க. தியாகி இமானுவேல் சேகரனார் ஐயா அவருடைய புகழை உலகம் முழுவதும் கொண்டு சென்றார் தியாகி இமானுவேல் பேரவையின் பொதுச் செயலாளர் சந்திரபோஸ் அவர்கள் தான் உலகம் முழுவதும் கொண்டு சென்றாங்க. அவர்கள் தான் இந்த இடத்துல வரலாறு சொன்ன நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு அரசியலுக்கு அப்பால் பட்டு ஏற்று நின்றாங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய தலைவர் அவர்களும் சரி, செயலாளர் அவர்களும் சரி, பொருளாளர் அவர்களும் சரி, இணைத்துணையாக இருக்கிறவங்களும் சரி, நீங்களும்
நெருக்கடிகள் வரத்தான் செய்யும், விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். எதிர்கொண்டு போராடலாம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அனைவரும் உங்களுக்கு பின்னாடி நிற்பான். இங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்கள் அனைவரும் பின்னாடி நிற்பான். ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் உங்களுக்கு பின்னாடி நிற்பான். எதை கண்டும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்களுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு நீங்கள் எடுத்திருக்கின்ற பணியை மிக சிறப்பாக நடத்தி அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள் என்று நம்பிக்கையோடு பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.